ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் சைக்கிள். இதை எழுதினவங்க சின்னு அச்சுபி. இவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர், நைஜீரியன் நாவலிஸ்ட், போயட், ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக். இந்த பர்டிகுலர் போம் இது வந்துட்டு 5 ஸ்டான்ஸால் இருக்குது. இர்ரெகுலர் ரைமிங் ஸ்கீம் தான். எந்த ஒரு ப்ராப்பரான ரைம் ஸ்கீம் எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? 1971 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, என்ஜாம்மெண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஈச் லைன் வந்து எண்ட் ஆகிறது ப்ராப்பராக எண்ட் ஆகாது. அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் 5 ஸ்டான்ஸாகவும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃப்ரம் பீவேர் சோல் பிரதர் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இன்னொரு போம் கலெக்ஷன்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு போம். டைரக்ட் மீனிங் அண்ட் இன்டைரக்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி 2 மீனிங் இருக்குது. டைரக்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சன் அண்ட் மூனை பற்றி சொல்கிற மாதிரி, சன் அண்ட் மூன் வந்து மாற்றி மாற்றி அது ஒரு ரொட்டேஷனில் ஒரு சைக்கிள் மாதிரி லைட்டையும் டார்க்னஸையும் கொடுத்துட்டே இருக்குது. அது ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றதையும், அதே மாதிரி மென் அண்ட் விமென் அவங்க வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எவ்வளோ கோவம் வந்தாலும், எவ்வளோ சண்டை இருந்தாலும், அகெயின் அவங்க அந்த லவ் அப்படின்ற அந்த பாத்தில் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது டான், அந்த அதிகாலையில் சூரியன் வரும் இல்லையா, அது ஸ்லோவாக இப்போ தான் அந்த டான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்டர் ஆகுது. லாங் டைம், இவ்வளோ நேரம் நைட் டைம் இருந்திருக்கும் இல்லையா, ஒரு டார்க்னஸ் இருந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்னோஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்னோ எல்லாம் அந்த எர்த் ஃபுல்லாக கவர் ஆகி போய் இருந்திருக்கும். சன் இருக்கிற அந்த ஸ்கை ஃபுல்லாகவும் ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். நிறைய க்ளவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்னோ எல்லா இடத்தையும் கவர் ஆகிருந்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணுது. எல்லாமே மறைஞ்சு போய் லாங் டைமாக மறைஞ்சிருந்த அந்த சன் இப்போ வெளியே வருது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாப்பி லவ்வர்ஸ், நைட் டைம் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்த அந்த லவ்வர்ஸ் வந்துட்டு அந்த நைட்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போது அதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, எந்த ஒரு லவ் லாங்குவேஜ் எதுவுமே இல்லாமல் மார்னிங் ஆனதும் அவங்களும் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்டுக்கு வராங்க. நைட் இருந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இப்போ இல்லை. அவங்க வந்து எந்த ஒரு லவ் லாங்குவேஜும் இல்லாமல், எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் நார்மலான ஒரு லைஃபுக்கு 2 பேருமே வராங்க. ஸோ சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பனித்துளிகள் அங்கங்கே நைட் எல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அது வந்து ஃப்ரீஸ் ஆகி போய் நைட் இருந்திருக்கும். இப்போ சன் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. ஸோ எர்த் ஃபுல்லாக அந்த டியூ ட்ராப்ஸ், அந்த பனித்துளிகள் எல்லாமே அது ஸ்ப்ரெட் ஆகுது. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எர்த்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வர்றதுக்கான ரீசன் சன் இல்லையா. சன் வெளியே வந்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகுது. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எவ்ரிவேர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட் சன்லைட் இருக்குது இல்லையா, காலையில் அந்த டான் அந்த டைமில் வர்ற சன்லைட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப பேர்னிங் மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற அந்த சன்லைட் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வாஸ்ட் ஏரியா, ஹெவன் லைக் வாஸ்ட் ஏரியா. ஹெவன் அப்படின்றது எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. எங்கே ஹெவன் இருக்குன்னு தெரியாது. அது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவன் லைக் வாஸ்ட் ஏரியாவான இந்த எர்த்தில் சன் வந்து எவ்ரிவேர் ஸ்ப்ரெட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டெம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. சன்லைட் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போக போக அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் லவ்வர்ஸ், நைட் ஃபுல்லாக அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னா மார்னிங் வந்து அவங்களோட டே டு டே ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க இல்லையா, அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேர்னிங் ஆங்கர். இப்போ அந்த சன்னை வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்குது. இப்போ மதியம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பேர்ன் ஆகிற அளவுக்கு அந்த வெயில் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பேர்னிங் ஆங்கரில் அந்த சன் இருக்குது, அந்த மேன் இருக்கலாம். பட் இதை வந்து மூணுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, எப்போவுமே இது நடக்கிறது தானே. அப்பா ரொம்ப கோவப்படும் போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா இப்படி தான் அப்பப்போ கோவப்படுவாங்க, அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து அது பழகி போயிருக்கும். நமக்கு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு தோணும். பட் அம்மாவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஜேர்னியில் அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் கோவப்படுவாங்க, அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ரொம்ப பேர்னிங் லைக் ஆங்கர் அவங்க கிட்ட இருக்குது. பட் சோ லாங் இயர்ஸ் இது அவங்களோட ஹேபிட் அப்படின்றது மூணுக்கு தெரியும், அதாவது அந்த லேடிக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஷி வெயிட்ஸ் பேஷண்ட்லி ஃபார் ஈவினிங். ஸோ அந்த மூன் வந்து வெயிட் பண்ணுது. ஓகே, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இந்த பேர்னிங் ஆங்கரை காட்டிகிட்டு இருப்பியா, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்ததும் நீ மறைஞ்சு போயிடுவேன். அகெயின் நான் தான் இங்கே வந்து ஒளி கொடுக்கணும், இந்த ஏர்த்துக்கு நான் தான் ஒரு லைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூன் நினைக்கும். அதே மாதிரி தான் விமன் வந்து வெயிட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நீ எவ்வளோ நேரம் கத்த முடியுமோ கத்திக்கோ, ஈவினிங் வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீ அமைதியாயிருவே அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் அவங்க அனதர் நைட், லாஸ்ட் நைட் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, அப்புறம் கோவம் வந்துச்சு, அந்த டே ஃபுல்லாக அவங்க கோவமாகவே இருந்தாங்க. அந்த லேடி வந்து வெயிட் பண்ணாங்க.
இப்போ அனதர் நைட் இன்னொரு நைட் வந்துடுச்சு. அகெயின் இவர் வந்து சாந்தமாயிட்டாரு. இப்போ பார் எல்லாமே அந்த லேடியோட கையில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மென் வந்துட்டு டே ஃபுல்லா அவங்க கோவமா இருந்தாலும் நைட் டைம்ல அவங்க வந்துட்டு அந்த பாரை கேர்ள் சைடுல குடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ லவ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள என்டர் ஆகும்போது மென்னோட ஈகோ அங்க இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சன் அண்ட் மூனை கம்பேர் பண்ணி மென் அண்ட் விமனோட அந்த லவ் சைக்கிளை சொல்லியிருக்காங்க. இதுதான் லைஃப். எவ்வளோ கோவம் வந்தாலும் அட் லாஸ்ட் அவங்களோட பார்ட்னரோட அவங்க சேர்ந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண தான் போறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு போம். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.